நன்றி 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 அப்பா. உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களே எடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த ஆராதனை வேலை ஆண்டவரே, செய்தி வேலைகளையும் உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் பலப்படுத்துங்க, காத்துங்க, வழி நடத்துங்க ஏசப்பா. எல்லா கரங்களை தட்டி பாடுவோமா? மறப்பேனோ மறந்து போவேனோ உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேன். அந்த பாடல் எவ்வளோ அழகான வரிகள். ஆமாம் ஏசப்பா, உங்களை மறந்தால் ஆண்டவரே இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. நீங்கள் தான் எல்லாமாக இங்கே இருக்கீங்க அப்பா. உமக்கே நன்றி நன்றி என்று இந்த பாடல் நாங்கள் பாடுவோம். மறப்பேனோ மறந்து போவேனோ உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ மறந்து போவேனோ உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா,
இருப்பதும் உங்களை சுத்த கிருபையா இருக்குது ஏசப்பா. ஆமா ஆண்டவர், அப்பா இந்த குரல் இல்லை ஏசப்பா, என்னால் பாட முடியல, ஆனாலும் ஆண்டவர் எனக்கு குரல் கொடுத்தீங்க ஆண்டவரை பாட. ஆண்டவரே அப்பா, எனக்கு இந்த குரலை கொடுத்த தேவனுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, நீங்க எனக்கு குரலை பார்ப்பதில்லை ஆண்டவரே அப்பா, உமக்காக நான் நன்றி செலுத்தி பாட வேண்டும் என்று நினைக்கிற அந்த உள்ளத்தை மாத்திரம் நீங்க பார்க்கிறீங்க ஏசப்பா. உமக்கே நன்றி அப்பா, உமக்கே நன்றி ஆண்டவரே. நான் எப்பவுமோ நிர்மூலமாய் போயிருப்பேனே ஆண்டவரே, எப்பவுமோ ஆண்டவரே நிர்மூலமாக போயிருப்பேனே ஆண்டவரே, உம்முடைய கிருபை மாற்றம் என தாங்கி வந்தது. உமக்கே நன்றி ஆண்டவரே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபையா இருப்பது நமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபை ஆண்டவரே. இவ்வளோ வருடங்கள் ஆண்டவரே, எவ்வளோ ஆபத்துகள் இருந்தது ஆண்டவரே, எனக்கு காத்து வந்தீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 என்று பாடுவோமா? நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். ஆமாண்டவர் ஏசப்பா, குரல் வலை இல்லை ஏசப்பா, ஆனாலும் அப்பா உமக்காக நான் பாடும்போது நீங்க எனக்கு குரல் வலத்தை கொடுப்பீங்க என்று அப்பா அந்த நம்பிக்கை ஆண்டவரே, அவ்வளோ மட்டும் போதும் ஆண்டவரே. அவங்களுக்காக பாட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோமே, அதே போதும் ஏசப்பா. ஏசப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபையா இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கே நன்றி நன்றி நன்றி. எவ்வளோ நாட்கள் ஆண்டவரே அப்பா உமக்காக நான் பாட வேண்டும் என்று ஏங்கின நாட்கள் உண்டு ஏசப்பா. எனக்காக அந்த வாய்ப்பை யாருமே கொடுக்கல என்று ஏங்கின நாட்கள் உண்டு ஏசப்பா. ஆனால் அந்த வாய்ப்பை எங்களுக்கு கிடைக்கும் போது ஏசப்பா உம்மை துதித்து உம்மை பாடுகிற அந்த வாய்ப்பை எங்களுக்காக நீங்கள் உருப்படுத்தி கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் என்னத்தை கேட்டுமோ, எதற்காக நாங்கள் ஏங்கினோமோ அந்த நாட்களை நீங்கள் கொடுத்தபடினால உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவர் உமக்காக நான் துதித்து பாட ஆண்டவரே நாங்கள் எவ்வளோ மகிமைப்படுகிறோம் இந்த நேரத்தில் ஏசப்பா. ஆண்டவரே உமக்கே நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அப்பா உம்முடைய சுத்த கிருபை ஏசப்பா, உம்முடைய சித்த கிருபை ஆண்டவரே. ஆண்டவர் எவ்வளோ பிரச்சனைகள் ஆண்டவர், எவ்வளோ போராட்டங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் கர்த்தாவே, யார் என்னை நேசித்தாலும் நேசிக்காமல் போனாலும் கர்த்தாவே, என்னோட குடும்பம் ஆண்டவரே என்னை தள்ளினாலும் ஏசப்பா நீங்கள் என்னை மறவாமல் என்னை நடத்தி வரீங்க ஏசப்பா. உமக்கே நன்றி கர்த்தாவே. ஏசப்பா இந்த நாள் நான் இங்கே நிற்பதும் அப்பா உம்முடைய கிருபை ராஜா, நாங்கள் இங்கே நிற்பதும் அப்பா உம்முடைய கிருபை மாற்றமாக இருக்கிறது ஏசப்பா. ஏசப்பா என்னை எவ்வளோ பேர் ஆண்டவரே என்னை வேண்டாம் என்று நினைத்தாலும் ஆண்டவரே, இந்த உலகமே என்னை வெறுத்தாலும் ஏசப்பா எனக்காக வழக்காடுபவர் நீரா இருக்கீங்க ஏசப்பா. எனக்காக ஆண்டவரை சாட்சி கொடுப்பவர் நீரா இருக்கிறீங்க. உமக்கு நன்றி நன்றி நன்றி. இல்லை இன்னும் ஒரே தடவை பாடுவோமா? நன்றி நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான்.
நன்றி பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள் ராஜா. அப்பா உமக்கே நன்றி நன்றி நன்றி. கருவினிலே என்னை தெரிந்தீரே, உமக்கே நன்றி கர்த்தாவே. அப்பா 1000 பேர்கள் இருந்தாலும் கர்த்தாவே என்னை தெரிந்தீரே, உமக்கே நன்றி 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 நன்றி. அப்பா எவ்வளோ கஷ்டத்திலும் ஆண்டவரே என்னை கைவிடாமல் நடத்தி வந்தீரே, உமக்கே நன்றி அப்பா. என் தலைகளை உயர்த்தினீரே, உமக்கே நன்றி 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 அப்பா. உமக்கே கோடான கொடி நன்றிகள் ஏறெடுக்கிறோம் ஏசப்பா. இப்போ ஆன்லைனில் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா சகோதரிக்கு தகப்பனே, இந்த நேரத்திலும் பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜாவே. அப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ராஜாவே நம்முடைய சுத்த கிருபை ராஜாவே. நம்முடைய கிருபை மட்டுமே ராஜாவே எங்களை வழிநடத்தி வருது ராஜா ஏசப்பா. உமக்கே நன்றி 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 அப்பா. உமக்கே ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நன்றி அப்பா கர்த்தாவே, ஸ்தோத்திரம். உங்கள் கிருபை தான் நாங்கள் வாழ்வது, நாங்கள் நிற்பது, நடப்பது, உயிரோடு இருக்கிறது, எங்களோட தீபம் மாறாமல் இருப்பது உங்கள் கிருபை தான் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில், இந்த மாலை நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற என் சகோதர சகோதரியே, ஆமென். ஹல்லேலூயா. என் தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ எதற்கு கலங்கி போகாத, நீ எதற்கு கலங்கி போகாத. ஆமென். ஹல்லேலூயா. எந்த விஷயம் வந்தாலும் நீ கலங்கி போகாத. தெரியுமா, அந்த கிருபை உன் தலை மேலே இருக்கு. அந்த கிருபை உன்னை பாதுகாத்து வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த கிருபை தான் உன்னை நடத்தி வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. பல பேருக்கு என்ன தெரியுமா, மகன் நீ என்ன யோசனை பண்ணி இருக்கிறியோ அந்த யோசனை விட்டு விட்டு மனம் திரும்பு. எனக்கு வந்திருக்கிற இந்த சுகர்னால எவ்வளோ பார்ட்ஸ் எல்லாம் போயிடுமே, அந்த பார்ட்ஸ் எல்லாம் போயிடுமே, இந்த பார்ட்ஸ் டேமேஜ் ஆயிடுமே, இதாயிடுமே அதாயிடுமே என்று உனக்கு வந்திருக்கிற அந்த வியாதியை குறித்து யோசித்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே, மக, ஆமென். ஹல்லேலூயா. என் தேவன் சொல்லுகிறார், ஆமென், அந்த சுகரை காட்டிலும் அந்த வியாதியை காட்டிலும் நான் பெரியவன், நான் பெரியவன். ஆமென். ஹல்லேலூயா. நான் நினைச்ச ஒரு செகண்ட் போதும். ஆமென். நீ விசுவாசித்தார் ஒரே ஒரு செகண்ட், ஒரு நிமிடம் போதும் உன்னோட வியாதி போக்க. ஆமென். ஆனால் நீயோ உன்னோட மனதில் என்ன தெரியுமா, ஐயோ இந்த வியாதி வந்துடுச்சு, எனக்கு இது வந்துடுச்சு, இதுல இருந்து என்ன ஆக போதோ என்னவோ என்று பயந்து போயிருக்கிற சகோதர சகோதரியரே, என் தேவன் சொல்லுகிற வார்த்தை, ஆமென். ஹல்லேலூயா, அதை காட்டிலும் நான் பெரியவன், அதை காட்டிலும் நான் பெரியவன் எல்லாவற்றிலும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் சில பேர் என்ன தெரியுமா, தேவைகளை நினைச்சு 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 தேவைகள், என் தேவைகள் எனக்கு மட்டும்தான் தெரியும், வேறவங்க எல்லாம் எனக்கு சமாதானப்படுத்தலாம், அப்படி சொல்லலாம், இப்படி சொல்லலாம், அது சொல்லலாம், இது சொல்லலாம் என்று நினைத்து நீ அப்படியே என்னென்னவோ பேசி கொண்டிருக்கலாம். ஆனா நான் ஒன்று சொல்லுகிறேன், உன் தேவையை காட்டிலும் என் தேவன் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு என்ன தேவை இருக்கு, அந்த தேவையை காட்டிலும் என் தேவன் பெரியவர். சர்வ வல்லமை நிறைந்த தேவன், நீயும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன் சர்வ வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நான் அப்பப்போ சொல்றேன், இல்ல பிரதர் என்னோட சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது, என்ன சூழ்நிலை எதுவுமே இல்லை, ஆமென், இது இல்லையே என்னோட வாழ்க்கையில, எப்படிப்பட்ட அப்புறமா என்ன ஆகுமோ என்று நீ நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா இல்லாததை இருக்கிறது போலவே உருவாக்க வல்லவர் நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அதனால நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றிலும் ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் என்று நீ சொல்லிக்கொண்டே இரு. ஆமென். எந்த வியாதியும் உன்னை தாக்க முடியாது, எந்த நெருக்கடியும் உன்னை தாக்க முடியாது, எந்த கண்ணீரும் உன்னை தொடுக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தில் எந்த சமாதானத்தை கெடுக்க வருகிற எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகளும் அந்த நிமிடத்திலே ஓடி போயிடும். ஆமென். நீ அறிக்கை செய்யணும், என்ன தெரியுமா, நான் ஆராதிக்கும் தேவன் பெரியவர், எல்லாவற்றிலும் காட்டிலும் இந்த உலகத்தில் இருக்கிற அந்த பொல்லாத பிசாசை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு.
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எல்லாரும் சேர்ந்து பாடு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு. ஆமே, எல்லாரும் சேர்ந்து ஜோர பாடலாமா? வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு. ஆமே, என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. எல்லாரும் சொல்லுங்களே, கிறிஸ்துவுக்குள். ஆமென், ஆமென், எப்போது வெற்றி உண்டு. ஏன் தெரியுமா? என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். ஒரு தோலை கையில் எடுத்து, ஒரு தோலை கையில் எடுத்து நான் ஓசான பாடிடுவேன், நான் ஓசான பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசு பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலால மிதித்து விட்டார். சாத்தானே, இயேசு காலால மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போது வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், எந்த சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், எல்லா சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா நான் சுகமானே, சுகமானே, நான் சுகமானே, சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். ஆமா, ஆமா, மேகங்கள். ஆமே, ஹல்லேலூயா. என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வா, கரம் பிடித்து அழைத்து செல்வா. எந்த கண்ணீர் எல்லாம் துடைப்பா, எந்த கண்ணீர் எல்லாம் துடைப்பா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு. எல்லாரும் சேர்ந்து வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு பெருசு. ஆமென்.
தைரியம் வந்துருச்சு இப்போ. ஆமென். கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். எப்பொழுதும் எனக்கு வெற்றி இருந்தா. ஆமென். எந்த வியாதியும் என்னை தாக்க முடியாது, எந்த வியாதியும் என்ன நொறுக்க முடியாது, எந்த வியாதியும் என்ன டச் பண்ண முடியாது. ஆமென். எந்த பயமும் என்ன ஆளுகை செய்ய முடியாது. தெரியுமா? அன்பினாவி உங்களுக்குள்ள, அன்பினாவி உங்களுக்குள்ள. ஆமென். ஹல்லேலூயா. தைரியத்தின் ஆவி உங்களுக்குள்ள. எந்த பயமும் உங்களை என்னையும் டச் பண்ணவே முடியாது. ஆமென். அதனால தான் நான் சொல்றேன், பவராவி எனக்குள்ள, பயாவி அணுகுவதில்லை. அன்பின் ஆவி எனக்குள்ள, நான் அகற்றி விட்டேன் கசப்புகளை. ஆமென். ஹல்லேலூயா. வல்லமை ஆவியானவர். யார் ஆவியானவர்? ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்ன சும்மா அப்படி இப்படி வந்து நீ எப்போ கூப்பிடு அப்போ வந்து சும்மா செலண்டா போறவங்களா? வல்லமை ஆவியானவர். எங்கே பரிசுத்த ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். எங்கே என் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவாரோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். அந்த விடுதலை பெற நீயும் நான் ஆயத்தமா இருக்கிறோமா? ஆமென். நீயும் நான் ஆயத்தமா இருக்கிறோமா? ஆயத்தம் இருக்கிறவங்க மாத்திரமே இந்த பாடல்கள் பாடும் போதே நீங்க விடுதலை பெறுவீர்கள். இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிற சகோதர சகோதரியே, இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டு ஆமென் வெறும் மொபைல்ல பார்த்துட்டா ஆமென் நான் விடுதலை பெற முடியுமா? நீ மொபைல்ல பார்த்து கொண்டு இருக்கலாம், ஆனா அந்த பிரசன்னம் ஆமென் ஹல்லேலூயா அந்த மகிமை நீ உணர முடியும். தெரியுமா? இங்கேயும் என் தேவன் இருக்கிறா. நீ அங்கே ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிற பாரு, உன் வீட்டிலேயும் தேவன் இருக்கிறா. அந்த பிரசன்னம் அங்கேயும் இறங்கோ. ஆமென். நீ விசுவாசித்தால் இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, நீ விசுவாசித்தால் அங்கேயும் தேவ மகிமை இறங்கோ. ஆமென் ஹல்லேலூயா. அங்கேயும் தேவ மகிமை நீ அனுபவிக்க முடியும். தூரத்திற்கு தேவனா இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. நீ சும்மா பார்த்து கொண்டு என்ன இந்த மொபைல் பார்த்துட்டால் மகிமை இறங்கிடுமா என்று சொல்லி அப்படி இப்படி டவுட் படாதே, சந்தேகப்படாதே. நீ அனுபவிச்சு பார், என் தேவன் அங்கேயும் மகிமை இறக்குவார். ஆமென் ஹல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ள, அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ள, அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ள, நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. சொல்லுங்களேன். அன்பினாவி எனக்குள்ள, நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. ஆமென். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவர் நாமே. இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவர் நாமே. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவா மனம் வீசுவேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவா மனம் வீசுவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழைக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழைக்கும் வாசனையாவே. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டு வல்லமை
வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டு, பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டு. சொல்லுங்க சொல்லுங்க. பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டு, பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டு. ஹalleluya ஹalleluya. சாத்தான் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற நீயும் நானும் ஆமே ஹalleluya. இங்க இருக்கிற யார் இடத்துல இப்ப சாத்தான் இல்ல. எப்படி சொல்றீங்க பிரதர்? அந்த நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஆமே ஹalleluya. அது எப்பவோ ஓடி போயிடுச்சு. ஆமென் ஆமென் ஹalleluya. அவ்வளோ ஏன் தெரியுமா ஸ்ரீதர் பாடிக்கொண்டிருக்கிற அதனால ஓடி போயிடுச்சா? ஆமென் ஹalleluya. ஸ்ரீதர் பாடிக்கொண்டிருக்கிற அதனால ஓடி போயிடுச்சா? வல்லமையின் ஆவியானவர் இறங்கி விட்டால் பிசாசு ஓடி போய் தான் ஆகணும். ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென். கர்த்தாவே ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி அப்பா ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா சாத்தானை துரத்து கொண்டிருக்கிறோம்? இது கடைசி காலம். பல பேர் ஆமென் விடுதலை பெற வேண்டும். பல பேர் விடுதலை பெற வேண்டும். ஏன் பிரதர் பெற வேண்டும்? ஆமென். இது எழுப்புதலின் நேரம். நீயும் நான் அமர்ந்து கொண்டிருக்கிற நேரம் இல்லை, தூங்குற நேரம் இல்லை. ஆமென். நீயும் நான் எழுந்து ஜெபிக்கிற நேரம். ஜெபிக்க வேண்டும். ஆமென் ஹalleluya. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். என் தேசத்திற்காக ஜெபிக்கணும். என் ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். என் தெருவுக்காக நான் தான் ஜெபிக்கணும். என் கிராமத்திற்கு நான் தான் உத்தரவாதமா இருக்கணும். இல்லைன்னா அந்த ரத்த புள்ளி உண்மையில என் மேல விழுந்துடும். சகோதர சகோதரிய, அவங்களுக்காக ஜெபிக்கிற கடமை உன் மேல இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா, அதுக்குதான் தேவன் உன்னை ரட்சித்தார். இது கடைசி காலம். என் தேவன் ஏங்கி கொண்டிருக்கிறார். யாராவது ஜெபிக்க மாட்டாங்களா? என் ஜனங்களுக்காக யாராவது ஜெபிக்க மாட்டாங்களா? இந்த ஆமே ஹalleluya. இந்த கிராமத்திற்கு இவனை தானே நான் ரட்சித்தேன், இவனை தானே நான் கூப்பிட்டேன், இவனும் சைலண்டா தூங்கி கொண்டிருக்கிறானே என்று என்னை பார்த்து என் தேவன் கேள்வி கேட்கக்கூடாது. சகோதர சகோதரியே, இது எழுப்புதலின் நேரம், எழுப்புதலின் நாட்கள். எங்கே பார்த்தாலும் யுத்தத்தின் சத்தங்கள். ஆமே ஹalleluya. எங்கே பார்த்தாலும் வியாதி. ஆமென் ஹalleluya. எங்கே பார்த்தாலும் பஞ்சம். இது என்ன காட்டுது தெரியுமா? ஆமென். என் தேவன் சீக்கிரம் வர போகிறார். என் ராஜா சீக்கிரம் வர போகிறார். அதனால நீயும் ஆயத்தமாகணும், பிறரையும் ஆயத்தப்படுத்தணும். அதுதான் இந்த நேரம். ஆமென். கோடி சம்பாதனை பண்ற நேரம் அல்ல. ஆமென் ஹalleluya. ஆத்துமாக்களை சம்பாதிக்கிற நேரம், ஆத்துமாக்களுக்காக கதறி அழுகிற நேரம். ஆமென் ஹalleluya. தெரியுமா? இது எழுப்புதலின் நேரம் அல்ல, இது யோசுவாவின் காலம் அல்ல. இது எழுப்புதலின் நேரம் அல்ல, இது யோசுவாவின் காலம் அல்ல. ஆமென். ஆர்ப்பரிப்போம் அல்லங்க மிடியும் வரை ஆர்ப்பரிப்போம் அல்லங்க மிடியும் வரை ஆமென். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. ஆமென். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. கர்த்தர் நாமம் சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவி தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவி தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, யேசுவாவின் காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு. ஆமென். துதிக்கும் நமக்கு தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே.
நேரமல்லோ. ஆமென். இது யோசுவாவின் காலமல்லோ. எல்லாரும் சேர்ந்து இது எழுப்புதலின் ஆத்துமா பாரம் ஜபத்தின் ஆவி இறங்கும் எழுப்புதலின் நேரமல்லோ. இது யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ. இது யோசுவாவின் காலமல்லோ. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணலாம்? கத்தி எல்லாம் எடுத்துட்டு ஹல்லேலூயா எழுந்து நிக்கலாமா? கத்தி எல்லாம் எடுத்து மாம்சத்தோடு போராடலாமா? அவனையும் இவனையும் பிஜேபி காரன் எங்க அடிக்கிறான், RSS காரன் என்ன அடிக்கிறாங்களோ, அவங்க அடிக்கிறாங்க, இவங்க அடிக்கிறாங்க, யுத்தம் செய்யலாமா? இல்ல இல்ல, மாம்சத்தோடு உனக்கு யுத்தம் இல்லை, ரத்தத்தோடு உனக்கு யுத்தம் இல்லை. ஆவின் பட்டயத்தை எடுத்துக்கொள், வார்த்தை என்ற பட்டயத்தை எடுத்துக்கொள். ஆமென். சுவிசேஷம் என்ற பட்டயத்தை எடுத்துக்கொள். அந்த சுவிசேஷம் ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு கிராமத்திற்கு சொல்லிக்கொண்டே போயினேரு. மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு யுத்தம் இல்லை. மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு யுத்தம் இல்லை. ரத்தத்தோடு நமக்கு யுத்தம் இல்லை. மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு யுத்தம் இல்லை. பலம் கொண்டு திடமனமாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலம் கொண்டு திடமனமாய் இருப்போமே, இந்த இந்தியாவை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ. யேசுவாவின் காலமல்லோ. ஆமென். இது எழுப்புதலின் நேரமல்லோ. இது யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் சொல்லுங்க. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள். எக்காலம் துதி துதி சிங்காசனம். ஹல்லேலூயா. துதித்துக் கொண்டே இரு, துதித்துக் கொண்டே இரு, துதித்துக் கொண்டே இரு. ஆமென். கானான். ஆமென். ஹல்லேலூயா. நீ துதிக்க 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 துதிக்க. ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுப்புதலின் நேரம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடித்துக் கொண்டே இருப்போம், எரிகோவை பிடித்துக் கொண்டே இருப்போம். சாத்தானின் கோட்டையை ஒடிக்கணுமா? துதித்துக் கொண்டே இரு, துதித்துக் கொண்டே இரு, துதித்துக் கொண்டே இரு. உன் துதிக்கு ஜெயம் உண்டு, உன் துதியினாலே ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உன் துதியினாலே ஜெயம் உண்டு. அபிஷேக பெற்றவனே, அபிஷேக பெற்றவளே, உன் துதியிலே ஜெயம் உண்டு. எரிகோ பட்டணமே விழுந்தது, எரிகோ பட்டணமே விழுந்தது. ஏன் தெரியுமா? உன்னோட துதியினாலே. அந்த துதியினாலே உன்னோட துதி இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லா சாத்தானின் கோட்டைகள் உடைக்கப்பட போகிறது. அப்படிப்பட்ட துதி நீ செய்வாயா பிரதர்? நானா என்று சொல்லுகிற. ஆமா, அபிஷேக பெற்றவன் நானும் நீயும் தான். சகோதர சகோதரியே, நானும் நீயும் தான். அபிஷேக பெற்றவன் எப்படி இருப்பான்? ஆமென். ஹல்லேலூயா. அவன் எப்பொழுதுமே துதித்துக் கொண்டே இருப்பான், எப்பொழுதுமே துதித்துக் கொண்டே இருப்பான். அவன் மேல இவன் மேல குற்றம் சொல்ல மாட்டா. அபிஷேக பெற்றவள் அவர் மேல இவள் மேல குற்றம் சொல்ல மாட்டா. ஆமென். மாமியார் மேலும் குற்றம் சொல்ல மாட்டார்கள். ஆமென். மருமகள் மேலும் குற்றம் சொல்ல மாட்டார்கள். மகள் மேலும் மகன் மேலும் அப்பா மேலும் தகப்பன் மேலும் யார் மேலும் குற்றம் சொல்ல மாட்டார்கள். அபிஷேக பெற்றவன் யார் என்று பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அபிஷேக பெற்றவன் யார் என்று நீ பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஆமென். ஹல்லேலூயா. அபிஷேக பெற்றவன் எப்படி இருப்பா? ஆமென். வரும்போது ஆமென் பிரசாந்த் சொல்லிருந்தா, சண்டை போடுறவன் ஆம்பளை இல்லடா, சண்டையை நிறுத்த வைத்து சமாதானப்படுத்த வந்த ஆம்பளை. ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு பொண்டாட்டியை வைத்துக் கொண்டிருக்கிறவன் ஆம்பளையா, இல்ல 10 பொண்டாட்டி கிட்ட இருக்கிறவன் ஆம்பளையா? ஒரு பொண்டாட்டிக்கு உண்மையா இருக்கிறவன் தான் ஆம்பளை. ஆமென். ஹல்லேலூயா. 10 பொண்டாட்டி கிட்ட 10 பெண்கள் கிட்ட போறவன் நாய் என்றாங்க. ஆமென். ஹல்லேலூயா. பச்சை
பச்சை பாஷையில சொல்லணும்னா நாயங்க தான் அப்படி போகும். ஆனா ஒரு மனுஷன், ஒரு அபிஷேக பெற்றவன் அந்த வெபிச்சாரத்தின் கிரியைகளை பார்க்கும் போது தன் கண்களினால பாவம் செய்ய மாட்டான். ஏன் தெரியுமா? அவன் தேவனால் அபிஷேக பெற்றவன், அவள் தேவனால் அபிஷேக பெற்றவள். ஆமே, ஹல்லேலூயா. எப்பொழுதுமே ஜெபித்துக் கொண்டே இருப்பாள். அவள் பாரம், ஆத்மா பாரம் என்ன தெரியுமா? எப்படியாவது இந்த சகோதரி ரட்சிக்கப்படணும். உன்னை பார்த்தால ஐயோ வந்துட்டாளப்பா, வந்துட்டாளப்பா, வாயாடி வந்துட்டாளப்பா, ஐயோ இவள்கிட்ட வாய் கொடுத்து யாரும் ஜெயிக்கவே முடியாது என்று சொல்லக்கூடாது. வந்தவுடனே சகோதரி, பிரைஸ் தி லார்ட் சகோதரி, உங்களை பார்த்தால என்ன தெரியல சகோதரி, உங்ககிட்ட பேச பேச என்னவோ எனக்கு ஒரு பெரிய சமாதானம், உங்ககிட்ட பேச பேச என்னவோ எனக்கு சமாதானம், உங்ககிட்ட இன்னும் பேச பேச தோணுது. அப்படிப்பட்ட ஒரு மனசு ஆப்போசிட்ல வர்றவங்களுக்கு வரணும். ஆமே, அபிஷேக பெற்றவன் எப்படி இருக்கணும்? அபிஷேக பெற்றவன் எப்படி இருக்கணும்? தனக்கென்று வாழாமல் பிறருக்காக வாழ்றவன் தான் உண்மையா அபிஷேக பெற்றவன். என்ன பிரதர்? ஆமா பிரதர், ஆமா. எப்படி சொல்றேன் பிரதர்? என் தேவன் தனக்காக வாழாமல், ஆமென், என் ஜனங்களுக்காக வாழ்ந்து தனக்காக எதுவுமே சேர்த்து கொள்ளாமல் என் ஜனங்களுக்காக சகலத்தையும் சேர்த்து, ஆமென், என் தேவன் சொல்லுகிறார். எல்லாரும் சொல்ற தெரியுமா? ஆபிரகாமை ஆசீர்வதித்து போல என்னையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமா, உண்மைதான். அந்த ஆசீர்வாதம் உனக்கும் ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமின் மூலமா பிறரும் ஆசீர்வாதிக்கப்படுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வார்த்தை விட்டு விடுவார்கள். ஆமென். ஆபிரகாமை போல என்ன உன்னையும் ஆசீர்வதிப்பார். அபிஷேக பெற்றவனே, அபிஷேக பெற்றவளே, நீ பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாயா? ஆமென். நீ பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாயா? ஜெபிக்கிறது மட்டும் நிறுத்த விடாதே. என் தேவனுடைய கண்ணீரை நீ பார்க்கல, என் தேவனுடைய கண்ணீரை நீ பார்க்கல மக. பல பேர் பாழா போயின்னு இருக்கிறாங்க மக. சகோதரி, சகோதரி, இந்த காலகட்டத்தில் நீ பார்க்கும்போது ஆம்பளைகளை காட்டிலும் பெண்கள் தான் குடிக்க அடிமையா இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் நாங்க பார்க்கிறோமே சிகரெட் தைரியமா இழுத்து கொண்டே இருப்பார்கள் சகோதரிகள். அதை பார்க்கும் போதெல்லாம் இப்படியே பார்ப்பேன். என் ஆண்டவரே இரக்கம் காட்டுங்கப்பா, என் ஆண்டவரே உங்கள் மேல கோபம் வராமல் இருப்பதாக ஆண்டவரே என்று ஜெபிப்பேன். சில நாட்கள் போய் தன்னோட வாலிப வயசத்துல, தன் வாலிபத்தில் எல்லாமே குடித்து வெறுத்து சிகரெட் எல்லாமே செய்யாத காரியங்கள் எல்லாம் செய்து அப்புறமா யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகி எனக்கு பிள்ளை இல்லை என்று அழுகும் போது, கர்ப்பம் சத்து போனது என்று சொல்லும் போது, தான் செய்த எது தான் விதிக்கிறதோ அது தான் அறுக்க வேண்டும். அதற்காக நீ என்ன பண்ணும்? ஆமா பிரதர், அது என்ன செய்து அதுக்கு தகுந்த சிச்சை ஆயிடுச்சு பிரதர், அப்படி சொல்லக்கூடாது. அபிஷேக பெற்றவளே, நீ ஜெபிக்கணும். உன் முழங்கால் முடக்கப்படணும், உன் முழங்கால் முடங்கப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா சகோதரிகளுக்காக நீ தான் ஜெபிக்கணும். எந்த பார்ல போனாலும், எந்த பப்ல போனாலும், ஆமென், ஹல்லேலூயா, பெண்கள் தான் ரொம்பிக் கொண்டிருக்கிறாங்க. அம்மா நீ ஜெபிக்கலம்மா, நீ ஜெபிக்கல சகோதரி. அதுக்குதான் ஆமென், ஹல்லேலூயா. நான் இந்திரா நகர் அப்பப்போ போறேன். இந்திரா நகர் போகும்போது யாருக்கும் தெரியாமல் ஜெபித்து கொண்டே இருப்பேன், யாருக்கும் தெரியாமல் ஜெபித்து கொண்டே இருப்பேன். பார்க்கிறேன், ஆமென், அவங்க பாட்டிருக்கிற அந்த ஆடையை நான் பார்க்க முடியாது. சோதம் கோமருக்கு வந்துட்டேனா என்ற ஒரு ஆடைகள், அப்படிப்பட்ட ஒரு ஆடைகள். ஆமென், ஹல்லேலூயா. அதை பார்க்கும் போதெல்லாம் ஆமென், ஆண்டவரே இவங்களை மன்னிங்கப்பா, இவங்களை விடுதலை செய்யுங்கப்பா என்று ஜெபிப்பேன். பல பேர் ஆமென், ஹல்லேலூயா. இந்த குடிக்க அடிமையா இருக்கிற ஆண்கள் சின்ன சின்ன வயதிலே மரித்து போய் இருக்கிறாங்க. ஐயா, உன்னோட ஜெபம் என்னோட ஜெபமில் பத்தாதியா, பத்தலையா. சின்ன சின்ன வயதிலே பேனர்ல பாக்குறப்பா, சின்ன சின்ன வயதிலே மரித்து போய் இருக்கிறாங்க. ஐயா, அபிஷேக பெற்றவனே எங்கே இருக்கிறாய்? எங்கே இருக்கிறாய்? இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயா? இன்னும் உன்னோட வேலையிலே பிஸியா இருக்கிறாயா? இன்னும் சுயமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அவங்களுக்காக ஜெபிக்கிற கடமை உனது தானே. ஏன் சின்ன சின்ன வயதிலே அனாதைகள் ஆகணும்? ஏன் விதவைகள் ஆகணும்? ஆமென், ஹல்லேலூயா. சின்ன சின்ன பிள்ளைங்கய்யா, 5 வயசு 6 வயசு பிள்ளைகள் எல்லாம் ஆலாதனைகள் ஆயின்னு இருக்கிறாங்கய்யா. ஏனையா உன்னோட ஜெபம் என்னோட ஜெபம் பத்தல, நீ ஜெபிக்கல. பேருக்காக மட்டுமே 5 நிமிஷம் வேத வாசிக்கிறாய், 5 நிமிஷம் ஜெபிக்கிறாய். அட்லீஸ்ட் 30 நிமிஷம் கூட ஜெபிக்காத ஒரு கிறிஸ்தவம் வெக்க கேடுப்பா.
30 நிமிஷம் கூட உன் கையில ஜெபிக்க முடியலையா? 30 நிமிஷம் கூட ஜெபிக்க முடியலையா? அந்த மகிமையை பார், அந்த மகிமையை பார். எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, என் தெய்வனே, என் தேவனே, கர்த்தாவே, அந்த காலை தோறும் அந்த கிருபை தருவீராக ஆண்டவரே. சொல்லுங்க, கேளுங்க. ஆண்டவரே, அந்த காலை தோறும் ஜெபிக்கிற அந்த கிருபை தாங்கப்பா. மாலையில ஜெபிக்கிற அந்த மகிமை பார்க்கணும்பா. மாலையில நான் ஜெபிக்க போது உங்க மகிமை காணணும்டாப்பா. ஆண்டவரே, என்னோட ஜெபம் என்னோட கிராமத்தை மாற்றும். உன்னோட ஜெபம் உன்னோட கிராமத்தை மாற்றும், உன் பட்டணத்தை மாற்றும். நீ உன்னோட கண்களினாலத்தை பார்க்க போகிறாய். நீ பெருமையா சொல்லிக்க போகிறாய். என்ன தெரியுமா? என்னோட ஜெபம் என் பட்டணத்தை மாறிக்கொண்டே இருக்கிறது என்று நீ தைரியமா சொல்லலாம். கைகளை எல்லாரும் உயர்த்து. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதிப்பாடி மனதார தொழுகிறோம். நன்றி சொல்லி துதிப்பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியா. உங்க கிருபை இல்லைன்னா நீங்க இல்லாம வாழ முடியா. உண்மையாவா? உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாத எல்லாரும் கைகளை. இயேசுவே என் எஜமானனே, நேசரே, என் துணையாளரே. சொல்லுங்க, இயேசப்பா என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. இதுவரை நீ நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உன்னோட தீபம் மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? அந்த சுத்த கிருபை. உன் பலன் அல்ல, நீ சாப்பிடுற சாப்பாடு அல்ல, நீ எடுத்துக்கிற விட்டமின் டாப்லெட் அல்ல, நீ பண்ற எக்ஸசைஸும் அல்ல, நீ பண்ற எதுவுமே இல்ல. சுத்த கிருபை. நீ இன்றைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது, சகோதர சகோதரியே, என் தேவனின் சுத்த கிருபை. தேவனின் சுத்த கிருபை. அந்த கிருபை மட்டும் ஏமாற்றிடாத, அந்த கிருபை மட்டும் தூர தள்ளி விடாத. உன் தாய் வேணாலும் நீ சுமக்கிறப்போ கை நோவாச்சு என்று கீழே இறக்கி வைக்கிறாங்க. ஆனா என் தேவன் உனக்கு கீழே இறக்கி வைக்கவே மாட்டார். அந்த கிருபை நாடி ஹல்லேலூயா நீ போதானா, அந்த கிருபை தேடி நீ போவதானா, என் தேவன் உன்னை கீழே கூட இறக்க வைக்க மாட்டார். அந்த செட்டையின் மறையில் உன்னை அப்படியே பாதுகாப்பு கொண்டு வருகிறார். அந்த செட்டையின் மறையில் நீ எப்பொழுதுமே பாதுகாப்பா இருப்பாய். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். எல்லாரும் சொல்லுங்க, பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபை. ஆமாப்பா, பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே,
சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியா. எனக்கு தெரியலப்பா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. பல அனாதைகளை போய் பாருங்களேன், பல விதவை ஸ்திரீகளை சகோதரிகளை போய் கேளுங்களேன். அவங்க சொல்றாங்க, அந்த கிருபை இல்லைன்னா எனக்கு வாழ தெரியாது, அந்த கிருபை இல்லைன்னா எனக்கு வாழவே தெரியாது. ஏனென்றால் என்னை இதுவரை நடத்தினது அந்த கிருபை என்று அந்த அனாதையை போய் கேட்டு பாருங்களேன். அனாதைக்கு தான் தெரியும் அந்த அன்பின், ஹல்லேலூயா, அந்த அன்பின் வேலை, அந்த அன்பு என்ன என்று அந்த அனாதைக்கு மட்டுமே தெரியும். அந்த விதவைக்கு மட்டுமே தெரியும். என்னோட விதவையோட பெயின், நோ, கண்ணீர், கஷ்டம், ஏமாற்றம், அவமானம் அந்த விதவை சகோதரிக்கு மாத்திரமே தெரியும். ஒரு அனாதைக்கு மாத்திரமே தெரியும். அன்புக்காக ஏங்குகிற அந்த அனாதைக்கு மட்டுமே தெரியும். இன்னொரு அனாதைக்கு மட்டுமே தெரியும். ஏசப்பா, என்னை தாங்கி வருகிறீரே, நன்றி அப்பா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. அப்பா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா. அப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாது. ஏன் தெரியுமா ஆண்டவரே? இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் மனவாளனே. இயேசப்பா என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. இயேசப்பா என் எஜமானரே, நேசரே, என் துணையா. நீங்க தான் எனக்கு ஃப்ரெண்டுப்பா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. என் பலத்தினால நான் ஓட பார்த்தேன், ஆண்டவரே முடியலப்பா. என் பண பலத்தினால நான் சாதிக்க பார்த்தேன், சாதிக்க முடியல. என் அதிகாரத்தினாலே நான் பார்த்தேன், ஆகல. என் தோல் பலத்தினால பார்த்தேன், சுமக்க முடியல. என் ஞானத்தினால எப்படியாவது ஏதாவது செய்திடலாம் என்று ஓடினேன். என் ஞானத்தினால எதுவுமே செய்ய முடியல ஆண்டவரே. உங்க கிருபையை நாடி பிடித்து கொண்டேன். அந்த கிருபைதான் என்னை இதுவரை சுமந்து கொண்டு வருகிறதுப்பா. அந்த கிருபை எல்லாமே எனக்கு வாழ தெரியாத ஆண்டவரே. இந்த உலகத்துல அவமானப்படுத்துகிற இந்த ஜனங்கள் மத்தியில உங்க கிருபை எல்லாமே வாழ தெரியாத ஆண்டவரே. ஏசப்பா, என் தலை குனியும் போதெல்லாம், என் தலை குனிந்த இடங்களிலெல்லாம், அதே இடங்களில் என் தலையை உயர்த்த வைத்தீர ஆண்டவரே. உங்க கிருபை எல்லாமே என்னப்பா, உங்க கிருபை எல்லாமே என்னப்பா. என் மேல எத்தனை அன்புப்பா, எத்தனை கிருபைப்பா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. உங்க கிருபைக்காக, உங்க தெய்வக்காக, உங்க இரக்கத்திற்காக, உங்க பிரசனத்திற்காக, உங்க மகிமைக்காக நன்றி அப்பா. வந்திருக்கிற அனைவரும் மேலும் உங்க பிரசனம் இறங்குவதாகப்பா. ஒவ்வொருத்தர் மேலும் உங்க பிரசனம் இறங்குவதாகப்பா. இந்த வாரமெல்லாம் அந்த பிரசனம் வழிநடத்துப்பா, வழிநடத்தட்டும் ஆண்டவரே. உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை ஒவ்வொருத்தர் மேலும் தங்குவதாகப்பா, ஒவ்வொருத்தர் மேலும் தங்குவதாக அண்ணாண்டவரே. அப்பா, உங்க கிருபை எல்லாமே வாழ தெரியாத ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு. உங்க கிருபையினால மூடி மறைத்துக் கொள்வீராக ஆண்டவரே. அப்படி பேச போகிற மகனையும் உங்க கிருபையினால மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா.
பிரயோஜனமுள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள், ஆண்டவரே சத்தியங்கள் நாங்கள் கேட்க வேண்டும். மகனை மூடி மறைத்து நீங்க பேசுங்க பரிசுத்த ஆவியானவரே. நாங்கள் உங்களை தான் நம்பி வந்திருக்கிறோம். பேசுவீராக, பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் சொல்லமா ஜோரா எல்லாரும் கரங்களை தட்டி, ஜோரா கரங்களை தட்டி எல்லாரும் இன்னும் ஜோரா ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் என் மேலே நிரம்பி இருக்குது. என் ரத்தத்தில் அபிஷேகம் கலந்துருக்குது. நாடி நரம்பெல்லாம் கிருபைகள் மறைந்திருக்குது. என் தலைமுறையாக தரிசனம் சுமந்திருக்குது. அந்த பாடல்களை பாட்டி நம்மெல்லாம் கைகளை தட்டி பாடுவோம். வாக்குத்தத்தம் என் மேலே நிரம்பிருக்குது. என் ரத்தத்தில் அபிஷேகம் கலந்திருக்குது. நாடி நரம்பெல்லாம் கிருபைகள் மறைந்திருக்குது. என் தலைமுறைய தரிசனம் சுமந்திருக்குது. வாக்குத்தத்தம் என் மேலே நிரம்பிருக்குது. என் ரத்தத்தில் அபிஷேகம் கலந்திருக்குது. நாடி நரம்பெல்லாம் கிருபைகள் மறைந்திருக்குது. என் தலைமுறைய தரிசனம் சுமந்திருக்குது. ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை இல்லை. ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்கும் பயமே இல்லை. ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை இல்லை. ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்கும் பயமே இல்லை. வாக்குத்தத்தம் என் மேலே நிரம்பிருக்குது. ரத்தத்தில் அபிஷேகம் கலந்திருக்குது. குழியில போட்டாலும் பழிய போட்டாலும் வழியை மாற்றிடுவார். எரிகோ வந்தாலும் யோர்தான் என்றாலும் சொன்னதை நிறைவேற்றுவார். குழியில போட்டாலும் பழிய போட்டாலும் வழியாய் மாற்றிடுவார். எரிகோ வந்தாலும் யோர்தான் என்றாலும் சொன்னதை நிறைவேற்றுவார். ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை இல்லை. ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்கும் பயமே இல்லை. ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை இல்லை. ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்கும் பயமே இல்லை. வாக்குத்தத்தம் என் மேலே நிரம்பிருக்குது. ரத்தத்தில் அபிஷேகம் கலந்திருக்குது. தடுமாறி நடந்தாலும் தவறியே விழுந்தா தாங்கிய பிடித்திடுவார். கிருபைகள் விலகாது, அபிஷேகம் குறையாது, குறித்ததை நிறைவேற்றுவார். தடுமாறி நடந்தாலும் தவறியே விழுந்தாலும் தாங்கிய பிடித்திடுவார். கிருபைகள் விலகாது, அபிஷேகம் குறையாது, குறித்ததை நிறைவேற்றுவார். ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை இல்லை. ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்கும் பயமே இல்லை. ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை இல்லை. ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்கும் பயமே இல்லை. வாக்குத்தத்தம் என் மேலே நிரம்பிருக்குது. இரத்தத்தில் அபிஷேகம் கலந்திருக்குது. நாடி நரம்பெல்லாம் கிருபைகள் மறைந்திருக்குது. தலைமுறைய தரிசனம் சுமந்திருக்குது. வாக்குத்தத்தம் என் மேலே நிரம்பிருக்குது. ரத்தத்தில் அபிஷேகம் கலந்திருக்குது. நாடி நரம்பெல்லாம் கிருபைகள் மறைந்திருக்குது. என் தலைமுறைய தரிசனம் சுமந்திருக்குது. ஆமென். அல்லேலூயா.
என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய சாட்சி இது. நான் நிற்பதே கர்த்தருடைய கிருபை தான். எங்கள் மாமா வந்து சங்கர் மாமா வந்து எனக்கு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். ஆனாலும் தெரிஞ்சாலும் வந்து அப்பாவை பற்றி எனக்கு வந்து ஏசப்பா பற்றி அவ்வளோவும் தெரியாது. இங்கே வந்ததுலேருந்து தான் இப்படி பண்ணணும், பாடணும், ஏசப்பா பற்றி இப்படி எனக்கு இந்த வார்த்தையை தெரியும். எங்கள் ஊர்லலாம் எனக்கு இதேமாரி சொன்னதில்லை. ஆனால் ஏசப்பா பற்றி இங்கே வந்து எனக்கு தெரியும் போது நான் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஞானஸ்தானம் எடுத்துகிட்ட பிறகு அதுக்கு முன்னாடி ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து அநேக கோயிலுக்கு போவேன். கோயிலுக்கு போனால் அந்த சிலையெல்லாம் வாங்கிட்டு வந்து கும்பிடுவேன். அதை கும்பிட்ட பிறகு எனக்கு அவ்வளோ விடுதலை இல்லை. அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு குடிச்சுன்னு இருந்தேன். அந்த குடியிலேருந்து ஏசப்பா எனக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்துருந்தேன். ஏசப்பா என்னோடய பிரச்சனைலேருந்து எனக்காக ஒரு விடுதலை கொடுங்க, நான் உண்மை ஏற்றுக்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணேன். எனக்கு குடியிலிருந்து விடுதலை கொடுத்தாரு ஏசப்பா. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஞானஸ்தானம் எடுத்ததுலேருந்து ஒரு 2 வருஷத்துலேருந்து சென்னைக்கு போனேன். அந்த கொரோனாலேருந்து நாங்கள் வந்து சென்னைக்கு போனேன். சென்னைக்கு போயிட்டு அங்கே எங்கள் ஒய்ஃபோட சர்ச்சுக்கு நான் போயிட்டு அங்கே இருக்கும்போது எனக்கு பாட தெரியாது, அதேமாரி ஒரு சாட்சி கூட சொல்ல தெரியாது. கர்த்தர் வந்து ஒரு ஞானஸ்தானம் எடுத்து ஒரு 1.5 வருஷம் கழித்து என்னை தனியாய் பாட வைத்தார். அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்லாமல் வந்து எங்கள் மேஸ்திரி, பெயிண்ட் மேஸ்திரி வந்து அவர் இப்போ ஒரு அதிக பாடல் பாடி அவர் வந்து வெளியிடுவார். நான் அவர்கிட்ட ஒரு டைமு கேட்டேன், ஆனால் நானும் ஒரு பாட்டு பாட வரேண்ணா, எனக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அநேக டைம் கேட்டிருக்கேன். நீங்களாம் உன் பாட்டுலாம் யாரும் கேட்க மாட்டாங்க, உன்னோட வாய்ஸ்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க, நீ வந்து அதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னார். ஆனால் ஏசப்பாட்ட வந்து நான் கேட்டேன், ஏசப்பா அவரே அந்த இடத்துலேருந்து தான் வந்தார், நானும் அந்த இடத்துல தான் இருக்கிறேன். எனக்கு வந்து உண்மை பற்றி பாடணும் ஆசையாக இருக்குது ஏசப்பா, என்னை வந்து அநேக இடத்துல என்னை எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த டைம்லேருந்து சும்மா எனக்கு தெரிஞ்ச வரிகளை நானாக பாடுவேன். அதுக்கு அடுத்தது எங்கள் சபையில் நான் பாட ஆரம்பித்தேன். அது இல்லாமல் எங்கள் மாமா வந்து அந்த டைமில் வந்து எனக்கு ஒவ்வொரு வார்த்தைகளை வந்து நான் கேட்கும்போது அவர்கிட்ட கேட்பேன், இப்படி பண்ணமா அப்படி பண்ணமான்னு கேட்பேன். அவர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்குற சாணத்தில் இருந்தார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்லாமல் இப்போ கூட இந்த இடத்துல வந்து என்னை ஆராதிக்க வைத்திருக்கார். அவருக்கு கோடி நன்றிகள். அது இல்லாமல் வந்து நான் இப்போ போன வாரம் மீட்டிங்கு வரலான்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு வந்து என்னோடய வேலையில் வந்து அநேக போராட்டங்கள். அந்த வேலையில் வந்து நாளான்னைக்கு வந்து இங்கே வரணுன்னா அதுக்கு முன்னாடி வேலை செய்கிறதுக்கு ஆளே இல்லை. ஏசப்பா எப்படி அந்த இடத்துல நான் போய் இப்போ உண்மை ஆராதிக்க போகிறேன், உன் மீட்டிங்க்கு எப்படி ஏசப்பா நான் போய் கலந்து கொள்ள போகிறேன் எனக்கு தெரியல ஏசப்பா, நீங்கள் எனக்கு முன்பதாக இப்போ எல்லாம் கோணலான எல்லாம் சவைப்படுத்துங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணேன். ஞாயிற்றுக்கிழமை மோஸ்ட்டாக பெயிண்ட்டுங்க வந்து யாருமே வேலைக்கு வரமாட்டாங்க. என் தேவனை வந்து நான் சர்ச்சுக்கு போயிட்டு நான் போய் ஒரு ஆளை தான் போய் செய்யலான்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு முன்பதாக போய் ஏசப்பா அவங்கள்ட்ட பேசி 4 பேர் வந்து வேலையை செய்து முடிக்க வைத்தார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இதேமாரி இன்னும் அநேக இடத்துல என்னை எடுத்து ஏசப்பா பயன்படுத்தணும். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கோடி நன்றிகள். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, அப்பா ஆண்டவரே, உம்முடைய வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பரிசுத்த தகப்பனே, உமக்கு எப்பொழுதும் நாங்கள் நன்றி கடன் பெற்றிருக்கிறோம் ராஜா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் அப்பா ஆண்டவரே வழி தப்பி போன எங்களையும் ஆண்டவரே ஒரு நல்ல மேய்ப்பனாக சபைக்கு ஒழுங்காக வர வைத்து ஒழுக்கமுள்ள மந்தைகளாக நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம் என்றால் ராஜா, உம்முடைய தயவு, உம்முடைய கிருபைக்காக ராஜா. எந்த திசையில் உம்முடைய ஆடுகள் மேய்ந்து போனாலும் கர்த்தர் அதுக்கு வேலி அடித்து அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து தேவையான எல்லா காரியத்தையும் போஷித்து எங்களை வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம். யாரும் அங்கே இங்கே பார்க்காதீங்க.
ரிமா ரபா கபாதுரிபி ரபல ரபத ரபல ரப ஷந்த ரபது ரபல ரபத ரபல. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா சத்ருவின் கிரிகள் எல்லாத்தையும், எல்லா பொல்லாங்கின் கிரிகள் எல்லாத்தையும் கட்டி போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு விரோதமாகவும் சபைக்கு விரோதமாகவும் ஆன்லைனில் பார்த்துருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் எழும்பியிருக்கிற எல்லா பொல்லாங்கின் வன்கண்கள் எல்லாத்தையும் கட்டி போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, விடுதலைக்காக ஏங்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இப்பொழுது ஒரு சுகம் உண்டாகட்டும். தேவ ஆவியானவர் தாமே ஒரு சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே, என்ன எப்படி எனக்கு விடுதலை கிடைக்கும் என்ற ஏங்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே, நாங்கள் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் ராஜா, உம்முடைய வார்த்தையினாலே ஆகும் ராஜா. எல்லா வலு சர்வ ஆவிகளை எல்லாத்தையும் கட்டி போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. இந்த கடைசி நாளில் வலு சர்பத்தையோடு ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை வைத்து யுத்தம் பண்ண வைக்கிறீரேன் தேவனாகிய கர்த்தாவே. எல்லாம் அவனுடைய எல்லா மாய வழிகளும் எல்லா சாத்தானோட தந்திரங்களும் எல்லாத்தையும் ஆண்டவரை எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலனை கொடுத்து திராணிகளை கொடுத்து ஆண்டவரே, எல்லா சத்ருவின் சேனைகளை நிர்மூலமாக்கி போட அவனுடைய எல்லா தந்திரங்களுக்கும் ஆண்டவரே எங்களை எதிர்த்து நிற்க வைத்த தேவனாக கர்த்தாவை உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க ராஜா. அவனுடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறித்து பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். First Corinthians chapter 6:18. First Corinthians chapter 6:18. வேசித்தனத்திற்கு விலகியோடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். ஆண்டவரே, இது விபச்சாரம் பண்ணுறவங்களுக்கு தானே சொல்லணுமா இருக்கும். ஆனால் இந்த நாளில் எங்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தையை தரீங்களே, எனக்குள்ளே இது பிரசங்கம் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற நிறைய கேள்வி இருந்தது. ஆனால் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு தரிசனம் வந்தது. என்னன்னா, ஒரு ஒரு ரூம் இருக்குது. அது ரூம்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது. ஆனால் அந்த அரண்மனை ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வேசித்தனம் விபச்சாரம் பண்ணுறவங்கெல்லாம் கூட்டமாக போயிட்டுருக்குறாங்க. காசுக்காக போய் அங்கே தன் இஷ்டத்தை நிறைவேற்றி கொள்வர்களாக இருக்கிறாங்க. ஆண்டவரே, இது என்ன அர்த்தம் எனக்கு ஒன்றும் புரியலையே. அந்த இடத்துல என் முன்னாடியே நடக்குது, ஆனால் என்னால் தடுக்க முடியல, எதுவுமே செய்ய முடியல அப்படின்ற ஒரு யோசனை இருந்தப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த நீங்கள் பண்ணுற ஊழியத்தில் இப்போது நிறைய மனமாற்றங்கள் நடக்குது. எல்லாமே ஒரு நேரையான யோசனைகளுக்குள்ளே எல்லோரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட வேசித்தனத்துக்குள்ளே எல்லா மனுஷங்களும் இருக்கிறாங்க. அப்படின்னா இவங்க ஆண்டவரை மனம் திரும்ப என்ன ஒரு சுச்சுவேஷன் ஆண்டவரே, என்ன எனக்கு புரியல அப்படின்னாக்கா, இவங்க தப்பு பண்ணல, ஆனால் தப்பு பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்கிற வேசித்தன ஆவிகள் எல்லாம் என்ன பண்ணுறது, வஞ்சிக்கிற ஆவிகள் இந்த தேசத்தில், அது இந்திய தேசத்தில் நம்மளை எப்படியாவது பாவ மயக்கத்தில் கொண்டு போகணுன்றதுக்காக. ஏன்னா ஒருத்தன் விபச்சாரம் பண்ணுறவன் எப்படி தெரியுங்களா, ஃபஸ்ட்டு தாவீதுன்ற ஒரு மனுஷன் எப்படின்னா, அவன் பரிசுத்தவான், தேவனை அதிகமாக தேடுற ஒரு மனுஷன். ஆனால் அவனுக்கு என்ன ஒரு அட்டாக் ஆகிருக்குதுன்னா, ஒரு கண்கள் மூலியமா பார்க்குற ஒரு இச்சையின் மூலியமா தான். அவன் 24 மணி நேரம் தன்னை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்த மனுஷனாக இருந்தாலும், ஆனால் அவனை ஒரு மைண்ட் ஃபில்லிங், மைண்ட் ஃபில்லிங்குள்ள ஒரு கெட்ட தீய யோசனைகளை கொண்டு வந்து அவனோட ராஜ்யத்தையே கவுக்க பார்த்தது எதுனா, இந்த லஸ்ட், இந்த இச்சையின் ஆவி. அப்போ இந்த இச்சைனாவி ஒரு மனுஷன் எதுக்கெல்லாம் இச்சைப்படுகிறான், எதுலனா ஒரு மனுஷன் தோத்ததே எதில் தெரியுங்களா, இச்சையில தான்.
ஆதாம் விழுந்தது, ஆதாமுக்கு முன்னாடி விழுந்தது யாரு? ஏவாள். அப்போ ஏசப்பா எங்க ஒரு ரட்சிப்புன்னு ஒரு ஆயுதத்தை வச்சிருக்கிறாருன்னா பெண்களாகிய ஸ்திரீகள் இடத்துல தான். ஒரு பெரிய ரட்சிப்பின் வழி எங்க இருக்குதுன்னா ஸ்திரீகள் இடத்துல தான். அதனால தான் ஏசப்பா மரியாளுக்கு என்ன கொடுத்தாரு? மன்னிப்புன்ற ஒரு கிருபையை கொடுத்தாரு. அவ வேசித்தனம் பண்ணியிருந்தவ தான், விபச்சாரம் பண்ணியிருந்தவ தான். ஆனா அந்த இடத்துல எப்போ மன்னிக்கப்பட்டதோ அப்போ இந்த வேசித்தனத்துக்கு இச்சைக்கும் அந்த ரெவலேஷன், அதாவது என்னை காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் வந்துட்டாருன்ற அந்த எண்ணம் வருது பார்த்தீங்களா? அப்போ நம்ம கண் மூலியமா பிசாசு பாவம் பண்ண வச்சாலும், ஆனா தேவன் மன்னிக்க ஒரு குணத்தை சொல்லி அந்த பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிற பலனை கொடுக்கிறார். அப்போ இந்த வேசித்தன ஆவிக்கு நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னா, நான் தான் காசை கொடுத்த நான்லாம் போலியே அப்படின்னு நினைச்சிங்கன்னா, வேசித்தனம்ன்றது வெறும் காசை கொடுத்து போறது மாத்திரம் இல்லை, நம்ம உடம்ப பிசாசுக்கு கொடுக்கறது தான், யோசனைக்கு கொடுக்கறது தான். இப்போ போன வாரம் ஆண்டவர் சொன்னாரு, 365 நாள்ல நீங்க எதை குறித்து யோசனை பண்ணணும்னா தேவன் உங்க வாழ்க்கையில எப்படி அற்புதத்தை செய்ய போறாருன்ற அதே யோசனையில இருக்க சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தா, இந்த பக்கம் பிசாசு எப்படின்னா மனுஷர்களே இதே எண்ணங்களாக, எப்படின்னா வேசித்தனம்ன்றது என்னன்னா உலக பொருளுக்கு மேலே மயக்கத்தை கொண்டு வந்து, எந்த பொருள் மேல நம்மளுக்கு அதிகமா மயக்கம் வர்றதோ, எந்த பொருள் மேல அதிகமா மயக்கம் நம்ம அதுக்காக நம்ம கோவப்படுறோம், எரிச்சல் ஆகிறோம் அப்படின்னா அதுல நம்ம விபச்சாரத்துல மாட்டின்னு இருக்கிறோம். இது ஒரு பிசாசோட தந்திரம். ஒரு பழத்தை பிசாசு காமிக்கிறான், அந்த பழத்தை காமிச்சிட்டு இதை சாப்பிட்டேன்னா நீ எப்படி ஆயிடுவ? தேவனை போல மாறிடுவ அப்படின்ற ஒரு ஆசையை தான் காமிச்சான். ஆனா இந்த கண்கள் எப்படி தெரியுங்களா? அதை போய் பார்க்குது. அது ஒரு வாட்டி பிரிச்சு பார்த்தாதான் என்ன ஆகுது, ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தா தான் என்ன ஆகுது, அது நம்மள இச்சைக்கு பார்வைக்கு அழகாவும், நம்ம எப்படின்னா பார்வைக்கு நல்லா தானே இருக்குது, நல்லா தானே எல்லாமே இருக்குதுன்னு நம்மளை பார்க்க வைக்கிறது ஃபர்ஸ்ட். அப்போ தேவனோட வார்த்தை என்ன சொல்லுதுன்றத நம்ம யோசிக்காம, இது நல்லா இருக்குதே, உலகத்துல நல்லா இருக்குதே, இந்த ரூட்ல போனா நல்லா இருக்குதேன்னு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான்? வழி விலக பண்ண வைக்கவான் பிசாசு. அப்போ இந்த வழி விலக பண்ண வைக்கிறது எதுனா நம்ம மைண்டு டேக் டைவர்ஷன் பண்ண வைக்கிறது. இம்மிடியேட்டா ஏசப்பா என்ன பண்ணாரு? ரிபிக் பண்றாரு. எப்படின்னா பிசாசு ஒரு வார்த்தை சொல்ல வந்தா ஏசப்பா என்ன சொல்றாரு? என் பிதாவே பரீட்சை பாராதி இருப்பாயாக. சோதனை பண்ணக்கூடாது ஏசப்பாவை. அவர் சொன்னார்னா நிறைவேற்றி முடிப்பார். அவர் எதனா சொன்னார்னா நிறைவேற்றி முடிப்பாரா முடிக்க மாட்டாரான்ற சாட்சி எப்படி தெரியுங்களா? நீங்களே சொல்லியிருக்கிறீங்க. தாவீது அநேக இடத்துல அவன் சாட்சி சொன்னாலும், ஆனா தான் சரீரத்துக்கு இடம் கொடுக்கும் போது, தான் சரீர ஆசைகளுக்கு இடம் கொடுக்கும் போது அவன் விழுந்து போகிற ரூட்ல போறான். அப்போ பரிசுத்த ஆவி தாவீது கிட்ட இருந்தார்ல, காப்பாற்ற முடியலையே, யோசேப் கிட்ட இருந்தார் ஏசப்பா. ஒரு பெண் நிர்வாணமா வந்தாலும் யோசேப் என்ன பண்றான்? தான் எஜமானுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்? அந்த இடத்துல இருந்து ஓடி போறான். பழி அவன் மேல வீண் பழி வந்தது. ஆனா அவன் எதுக்கு செவி கொடுத்தான்? என் எஜமானன் சொன்ன வார்த்தைக்கு நான் மீற மாட்டேன். இன்னைக்கு நம்மளோட ஆவி ஆத்மா சரீரத்தை நம்ம எப்போ தேவனுக்கிட்ட கொடுத்தோமோ, இப்ப ஏசப்பா சொல்றாரு, இந்த வேசித்தன ஆவிகளை யார் தெரியுமா விரட்ட போறது? நீங்க தான் விரட்ட போறீங்கன்னு ஏசப்பா சொல்றாரு. எந்தெந்த குடும்பத்துல எல்லாம் வேசித்தன ஆவி இருக்குதோ, வேலை செய்தோ, எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா அந்த குடும்பத்துல ஆசையினால வர்ற சண்டைகள், அந்த குடும்பத்தினால போராமையினால வர சண்டைகள், எரிச்சல்னால வர சண்டைகள் எப்படின்னா அதுக்கு பின்னாடி இந்த ஆவி வேலை செய்து, அதுக்கு பின்னாடி இந்த ஆவிகள் வேலை செய்து, அதை நீங்க கடிந்து கொள்ளணுமா? அதுக்குன்னு பிரதர் சொன்ன மாதிரி நம்ம போய் மாம்சத்தோட அடிச்சுன்னு 2 பேரும் மாஞ்சுக்கிறது இல்ல. அதுக்கு பின்னாடி பிசாசு இருக்குது. அது வார்த்தையினால விரட்டி அடிப்பீங்களாம். அப்போ நம்ம பிசாசுக்கு எதிர்த்து எப்படி நிக்கணும்னாக்கா நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த தேசத்துல இப்போ வேசித்தன ஆவி எலும்பி இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி எலும்பில்லையா பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எலும்பின்னு இருந்தது. ஆனா நீங்க எலும்பின்னு இருக்கிறீங்க இல்லையா? உங்களை ஜெயிக்க வைக்கணும். ஏசப்பா என்ன பண்ணாரு? அந்த ஆவிகளை டெஸ்ட் பண்ண விட்டுருக்கிறாரு. நீங்க எதிர்த்து நிக்க எழுப்புதல் தீ இப்போதே பற்றி எரியும். அப்போ குடும்பமா ரட்சிப்புல வருவாங்க. எந்த வீட்டிலலாம் கணவன் தடமாடுறானோ,
அவன் தடமாடுறானோ, ஒரு இடத்துல அவன் வந்து என்னால் ஒரு குடி பழக்கத்தில் விட முடியல, என்னால் சிகரெட் பழக்கத்தில் விட முடியலன்னா அதுக்கு பின்னாடி செயல்படுறது என்னன்னா குடியின் ஆவின்னு சொல்கிறான்ல, அதுக்கு முன்னாடி வேலை செய்கிறது வேசித்தன ஆவி. எப்படி பிரதர் சொல்றீங்கன்னா, அவனை அதுல இச்சிக்க வைக்கிறது பார்த்தீங்களா, இச்சிக்க வைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னா வேசித்தன ஆவி. ஒரு விஷயத்தை நம்ம எப்போ வந்து அதை நம்ம குடிச்சிட்டு மேலதான் குடி பழக்கத்தின் ஆவின்னு சொல்றோம். ஆனா குடிக்க வைக்கிறதுக்கு தூண்டுது பார்த்தீங்களா, சிகரெட் அடிக்கிறதுக்கு தூண்டுது பார்த்தீங்களா, காசை திருடுறதுக்கு தூண்டுது பார்த்தீங்களா, ஒரு ப்ராப்பர்ட்டி ஏமாத்துறதுக்கு தூண்டுது பார்த்தீங்களா, இதுக்கு பின்னாடி இருக்கிறது அந்த ஆவி. அப்போ எல்லாமே நம்மளை பார்க்க வைக்கிறது, அந்த பார்த்ததை எடுத்துக்கொள்ள வைக்கிறது எதுனாக்கா அதுக்கு பின்னாடி அந்த ஆவி வேலை செய்யுதுன்னா அதை கடிந்து கொள்ளுங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த பொருள் அந்த மனுஷங்க எல்லாம் நம்மளுக்கு சொந்தன்ற ரெவலேஷன் வரும். ஆனால் இது தேவ பிள்ளைகளுக்கு தெரியும், ஆனால் மற்ற ஜனங்களுக்கு தெரியாது. அதுக்கு தான் ஆண்டோட கிருபை அதிகமாக ஒரு வலையை கொடுத்துட்டு கிருபை என்ற வலையை வீசுறாரு இந்த சமுத்திரம் என்ற பூமியில். எத்தனை பேரோ பாவத்தினால விழுந்தவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தன் பிள்ளைகளாகும்படி அவரையே இந்த உலகத்தில் அவர் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாராம். எப்படின்னா, எனக்கு தெரியும் என் பிள்ளை வந்து மயக்கத்தில் இருக்கிறான், வேசித்தன மயக்கத்தில் இருக்கிறான், அவனை வஞ்சகம் பண்ணுந்த அந்த ஆவி, அதை துரத்துறவங்க இந்த உலகத்தில் எழும்பணுமா, அதை துரத்துறவங்க, அதை கண்டுபிடிக்கிறவங்க, அதை விரட்டி அடிக்கிறவங்க யாரு, அதை விரட்டி அடிக்கிறவங்க யாருன்னு ஆண்டவர் எதிர்பார்த்துன்னு இருக்கிறாரு. அப்போ இந்த திராட்சை தோட்டத்துக்கு பெரிய திராட்சை தோட்டம் இருக்குதான், அதுல வேலை நிறைய பேருக்கு வேலை ஆயத்தம் பண்ணி இருக்குது. ஆனா ஆண்டவரே ஆளுகளை தேடுறாராம், ஆண்டவரே ஆள் இல்லைன்னு தேடுறாராம். அப்ப நம்மலாம் எப்படி? அப்போ இவ்வளவு மனுஷங்க இருக்கிறாங்களே, ஆண்டவர் எந்த மாதிரி ஆளுங்களை தேடுறாரு? பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிற ஆளுங்களை தேடுறாரு, பிசாசை கண்டுபிடிக்கிற ஆளுங்களை தேடுறாரு. படிங்க. வேசித்தனத்திற்கு விலகியோடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கிறது. மனுஷன் எந்த பாவம் பண்ணாலும் சரீரத்துக்கு வெளியே இருக்குதான். ஆனா ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டு பாருங்களேன், ஆனா அந்த பொருளுக்குள்ளேயே நம்ம போய் டீப்பா முழுங்கிட்டு இருப்போம். அப்ப எப்படின்னா, நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை எல்லாமே என்ன பண்றோம், அந்த பொருள் மேல கொடுத்துட்டுக்கிறோம். பொருள்ன்றது எதை வேணாலும் வச்சுக்கலாம், எது மேல நம்ம ஆசை போகுது அதெல்லாம் நம்ம பொருளா எடுத்துக்கலாம். அப்போ நம்ம ஆசை விருப்பங்கள்லாம் எது மேல போதோ அந்த என் சரீரத்தையும் அதுக்கு நான் தானமா கொடுத்துருக்கிறேன்னு அர்த்தம். தேவனோட வார்த்தைக்கு நான் இடம் கொடுத்தேன்னா, ஏசப்பா சொல்றாரு, உங்க சரீரம் தான் என்னோட ஆலயம்னு சொல்றாரு. படிங்க. வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் என்றும் அறியீர்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? நீங்க உங்களுக்கு சொந்தம் இல்லை. யார் சொந்தமா? ஏசப்பா தான் சொந்தமா. அப்போ ஏசப்பா உங்களுக்குள்ள எப்போ வந்தாரோ, இப்போ யோசிச்சு பாருங்க, ஏசப்பா உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா அவர் வந்து தாம் பிள்ளைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் உங்களை தேடி, எப்படின்னா சங்கமா நம்ம எல்லா தண்ணிகளும் எதை நோக்கி வரணும், எல்லா தண்ணீர்களும் எதை தேடி வரணும் சொல்லுங்க, எல்லா தண்ணீர்களும் எதை தேடின்னு வரணும், சங்கம தேடி வரணும். அப்போ நம்ம காலு கீழே வந்து குப்பையா கெடுக்கிறது தான் ஆசீர்வாதம். உலக பொருள் ஆசீர்வாதம்லாம் எப்படின்னா, தேவன் நம்மளுக்குள்ள இருந்தார்னா எல்லாம் எங்கேயோ போறதெல்லாம் கூட யாரை தேடின்னு வரோம், உத்தம ஊழியக்காரன்கிட்ட தேடின்னு வரோம். ஊழியக்காரன்றது ஆண்டவர் என்ன மாத்திரம் சொல்ல, உங்க எல்லாரையும் தான். ஏன்னா திராட்சை தோட்டத்துக்கு ஆட்கள் கம்மியா, இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுறவங்க ஆட்கள் கம்மியா. அப்போ எப்போ நீங்க தைரியமா பேசி தைரியமா யோசிக்க ஆரம்பிச்சு தைரியமா வீட்டில் இருக்கிற எல்லா பிசாசுகளை கண்டுபிடிச்சு அது வீட்டில் சண்டை போடாம அந்த பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிற ரூட்ல நீங்க நிக்கிறீங்க பாத்தீங்களா? இப்ப சொல்லுங்க, வேசித்தனத்தை பார்த்து எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லுங்க. எனக்கு எந்த விபச்சாரத்தை பார்த்து எனக்கு பயம் இல்லை. ஒரு நிர்வாணம் வந்துச்சா, ஒரு போன்ல நிர்வாணம் வந்து ஓ இயேசுவின் நாமத்துல தைரியமா எதை பார்த்தோம், ஐயோ நான் பாவம் பண்ணேன் அப்படின்னு நினைக்க மாட்டீங்களே. இது எனக்கு தெரியும்,
நான் பிறந்தப்போ பார்த்த நிர்வாணம் இது. நிர்வாணத்தில் வேசித்தனம் இல்லை. ஒன்று அர்த்தம் பண்ணிக்கங்க. ஒரு துணி இல்லாமல் பார்க்கறது அப்படிதான், அதுதான் வேசித்தனம்னா, இன்னைக்கு டாக்டர் வந்து கடவுளாக மாறினவங்க எப்படி? ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிட்டு துணி விலகுனப்போ வந்து என்ன பார்க்குறாங்க? உடம்ப பார்த்தாங்களா, இல்லை துணியை போத்திட்டு அந்த இடத்த உயிரை கவனிச்சாங்களா? எது முக்கியமாக இருக்குது? இச்சையோட பார்க்குறவன் சாட்சி சொல்வான், நீ இச்சையோட தான் பார்த்த, நீ விபச்சாரின்னு குற்றம் சொல்லுவான். ஆனால் காப்பாற்றவன் எப்படின்னா, இச்சையை தள்ளி விட்டுட்டு அவன் காப்பாற்றுற உயிரை பார்க்குறான். அதுதான் ஏசப்பா என்ன பண்ணுறாரு, நீங்களும் தோற்றத்தை பார்க்குறீங்க, நானும் இருதயத்தை பார்க்குறவன் ஏசப்பா சொல்கிறாரு. அப்போ இருதயத்தை பார்க்குறவங்க நம்ம வேணும்னா, நம்ம எல்லாம் நிர்வாணமோ, அதுதான் யோசேப்பு பண்ண ஒரு விஷயம். நிர்வாணத்தை பார்த்தால, அந்த நிர்வாணத்துக்குள்ள உயிரை பார்த்தா, அது என் எஜமானோட உயிர், என் எஜமானோட உயிரை நான் எப்படி தொடுவேன் அப்படின்னு அவன் யோசிச்சு பார்த்தான். அதனால அவன் அந்த இடத்துல இருந்து வெளிக்கு போனான். அப்போ நம்ம இந்த உலகத்துல எந்த நிர்வாணத்தை பார்த்தோம் நம்ம பயப்பட மாட்டோம். எந்த நிர்வாணத்தை பார்த்தும் நம்ம பயப்பட மாட்டோம். நிர்வாணத்தை மூடுகிறவர்களா நோவா நிர்வாணமா இருந்தான். ஒருத்த வந்து என்ன பண்ணான், போர்வை போத்திட்டு போனான். இன்னொருத்த வந்து என் அப்பா நிர்வாணமாக்குறான்னு வெளியே சொல்லிட்டு போனான். ஏசப்பா இந்த ரெண்டுத்தையும் பார்க்குறாரு. யாரை சாபமா மாறினாங்க? யார் சாபமா மாறினாங்க? நிர்வாணத்தை வெளியே சொன்னவன் தான் சாபமா மாறினான், ஆப்பிரிக்காக்காரன். இது மட்டும் அவன் கருப்பாக்குறான். எப்போ தான் பிள்ளைக்கு தான் அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கலையோ, தான் ஊழியக்காரனுக்கு மரியாதை கொடுக்கலையோ, அவனோட சாபம் இது மட்டும் கருப்பாக தான் மாறி இருக்கிறான். அதனால தான் ஊழியக்காரங்க பின்னாடி அவனுக்கு என்ன பண்ணுறான்னு எஸ்கார்ட் மாதிரி ஓடுறானுங்க, மரியாதை கொடுத்துன்னு ஓடுறாங்க. ஏன்னா இன்னுமே நம்மளுக்கு சாபம் வரக்கூடாது. ஒரு தேவ ஊழியக்காரன் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கணும்னு இப்போ பயம் வந்திருக்குது அவங்களுக்கு. அதனால ஆப்பிரிக்காவில் அவ்வளோ எழுப்புதல் ஆரம்பிச்சிருக்குது. அப்போது நம்ம நிர்வாணத்தை எப்படி இருக்கிறோமா, மூடுறவங்களா இருக்கணுமா? நிர்வாணத்தை மூடுறவங்களா இருக்கணும்னா அப்போ வேசித்தனத்தை நம்ம எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிட்டோம். நிர்வாணத்தை பார்த்து நம்ம பயப்படுறவங்க இல்லை. நிர்வாணம் என்றது குழந்தைய போல. அந்த கண்ணில் இருக்கிற மதிலை எடுத்து போடுங்க. ஆணும் பெண்ணுன்ற மதிலை எடுத்து போருங்க. நம்ம தேவனோட பிள்ளைகள் என்றது தோற்றத்தில் பார்க்கும்போது இனிமேல நம்ம இடத்துல வரவங்க எல்லாம் அதே தோற்றத்தோட அதே பார்வையில தான் நம்மளை நோக்கி வருவாங்க. நான் எந்த பார்வையில இருக்கிறேனோ, ஏன்னா என் ஏசப்பா அதே பார்வையில தான் இருக்கிறாரு, நானும் அதே பார்வையில தான் இருக்கிறேன், என்ன கிட்ட வரவங்க எல்லாரும் அதே பார்வையில தான் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த உலகத்துல யார் வேணும்னாலும் எந்த நேரத்தினாலும் ஒண்டியா போனாலும் தேவனோட ஆவி, ஏன்னா நீங்க பார்க்கிற பார்வையில தான் வெளிச்சம் இருக்குதே தவிர மற்றவங்க பார்க்கிற பார்வையில வெளிச்சம் இல்லை. மற்றவங்க பார்க்கிற பார்வையில இருள் இருக்குது. ஆனா நீங்க எந்த ரூட்ல பாக்குறீங்களோ அந்த ரூட்ல வெளிச்சம் இருக்குது. அது உங்களுக்கு முன்னாக போய் உங்களுக்கு ஆயத்தப்படுத்துற வழியில கொண்டு போகும். அப்போ தேவனோட வழி எப்படி தெரியுங்களா? அவர் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர், வேசித்தனத்தை வெளிச்சமாய் மாற்றுகிறவர், விபச்சாரத்தை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். விபச்சாரங்க வேசித்தனம் பண்ணுங்க எல்லாருமே ஆண்டவர்கிட்ட வந்தவங்க எப்படி ஆயிட்டாங்களா? நீதிமான்களாய் ஆக்கப்பட்டார்கள். அப்போ தேவனோட இருதயம் போல நம்ம இருதயம் மாறணும்னா நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவர் மேல நம்பிக்கையா இருக்கும் போது இந்த பிசாசுக்கள்லாம் நம்ம எதிர்த்து நிற்குவோம். 20 படிங்க. 20 கிரேத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, கிரியத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்களை எப்படின்னா காசு கொடுத்து இல்லை, எப்படி காசு கொடுத்து வாங்கிட்டாருன்னா, கிரேத்துக்கு வாங்கிட்டாருன்னா உங்களை உயிரை கொடுத்து வாங்கிட்டாருன்னு அர்த்தம். அப்போ எப்பவுமே நம்மளோட வேலை என்னன்னா, பிரதர் சொன்ன மாதிரி துதிச்சுட்டே இருங்க. துதிக்க 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 உங்க யோசனைகள் எல்லாம் நேராக்கப்படும். கோணலானவைகள், பால சொன்ன மாதிரி கோணலானவைகள் எல்லாம் நேராக்கப்படும். அவன் துதிக்கணும்னு ஆசைப்பட்டான், அவன் டோரெல்லாம் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் துதிக்கணும்னு ஆசைப்பட்டேன், என் டோரெல்லாம் ஸ்ட்ரைட் ஆக ஆரம்பிச்சது. அப்போ எப்பெல்லாம் எனக்கு டோரெல்லாம் க்ளோஸ் ஆகணும்னு வருதோ அப்போல்லாம் யோசிச்சு பார்க்கும், ஆண்டவர் என்னை துதிக்க கூப்பிட்றாரு, எல்லாரும் ஆஃபீஸில் லீவ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் லீவ் போட்டுருவேன். எல்லாத்துக்கும் லீவ் போட்டு வாங்க போகலான்னு சொல்லிட்டு துதிக்கிறதுக்கு போயிடுவோம், ஊழியத்துக்கு போயிடுவோம். அங்கே போய் நைட் அண்ட் டே துதிக்க 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 வந்தாக்கா
இன்னுமே இவனுக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டாப் பண்ணவே கூடாது போல இருக்குது. இங்கே ஸ்டாப் பண்ணால் அவன் அங்கே ஓடிடுறான், எனக்கு அடி விழுதுன்னு பிசாசு யோசிக்குவான். அப்போது பிசாசை போய் நம்ம என்ன பண்ணோம், இயேசுவின் நாமத்தில் தெரன்னு சொல்லாமல் என்ன பண்ணோம், தேவனை துதிக்க கையை தூக்கிட்டா போதும், அவனே ஓடி போயிடுவான். இன்னுமே இவங்க இடத்துல இருக்கக்கூடாது, இன்னும் இவங்க ஆண்டவர்கிட்ட போகிறாங்க. நான் பிரச்சனை கொண்டு வர இவங்க இன்னும் ஆண்டவர்கிட்டே உட்காந்துன்னு இருக்கிறாங்க. அப்போ உலகத்தில் இருக்கிறவைகளை காட்டிலும் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் நம்மளுக்குள்ளேயும் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அப்போ அந்த பெரியவரை நம்ம தேடும் போது எது நம்மள இடத்துல வர்றதுக்கு அடம் பிடிக்கும்? எல்லாம் என்கிட்ட மட்டும்தான், நம்மளுக்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா நீ தான் நல்லா பார்த்துக்கிற, தேவனோட பிள்ளைகள் தான் நல்லா பார்த்துக்கிறாங்க. நீ இந்த உலகத்தில் உண்டாக்கினவை எல்லாமே கீழ்ப்படியுமா. அதுக்கு தான் ஏசப்பா சொல்றாரு, இந்த உலகத்தில் நீங்க எல்லாம் என்ன பண்ணணுமா, கீழ்படுத்தணுமா. அப்போ கீழ்படுத்தணும்னு எப்படின்னா, நான் ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சேன்னா இந்த உலகத்தில் ஆண்டவர் உருவாக்கி என்கிட்ட கொடுத்தது எல்லாம் என்ன ஆகும்னா அதுவே கீழ்ப்படியுமா. அப்போ கீழ்படுத்தணுமா, அது பின்னாடி ஓடக்கூடாது. எப்போ வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு பின்னாடி நான் ஓட ஆரம்பிக்கிறேனோ, ஒன்று கொரிந்தியர் 10:13 எடுத்துக்கோங்க. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை எல்லாம் வேறே, சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. இப்போ சோதனை வரும்னு சொல்றோம்ல, ஏன் தெரியுமா ஆண்டவர் சோதனை அலோவ் பண்றாரு? உங்களால எவ்வளோ தாங்க முடியுமோ அவ்வளோ சோதனை மட்டும்தான் உங்க வாழ்க்கையில வருது. அதுக்கு மீறி ஆண்டவர் சோதனையை கொடுக்கறது இல்லை. எப்போதாவது ஒரு சோதனை வருது, ஒரு வாட்டி அடிபட்டுச்சிங்கன்னு வச்சுக்கல, ரெண்டாவது வாட்டி அடிபட்டாலும் அதே நோவு தான். ஒரு வாட்டி கையை கிழிச்சுக்கணும்னா ரெண்டாவது வாட்டி கையை கிழிச்சுக்கினாலும் அதே நோவு தான். இந்த உலகம் சொல்லுது, நான் ஒரு வாட்டி கொலை பண்ணாலும் எனக்கு அதே கேஸ் தான், 2 வாட்டி கொலை பண்ணாலும் அதே கேஸ் தான். அதனால தான் ஈஸியாக இந்த உலகத்தில் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் ஈஸியாக ஏமாந்து வெளியே வந்துடுவாங்க. ஆனால் தேவனுக்கிட்ட மட்டும்தான் ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அதுலேருந்து யாரும் தப்ப முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணுமா, மனுஷன் நம்மளுக்கு வர சோதனையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரே இது எந்த சோதனை இல்லை, உங்களது சோதனை, நான் உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிறேன், நீங்கள் எனக்கு முன்பாக போய் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துக்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, அதனால நான் என்ன பண்ணுறேன், என் சோதனை எனக்கு வர்ற பிரச்சனையெல்லாம் ஆண்டவரே நான் வழி விலகிறேன், நீங்கள் எனக்கு முன்பாக போய், ஜஸ்ட் ஒரு சிம்பிளான, ஆண்டவரே நீங்கள் எனக்கு முன்பாக போய் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துறேன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் செய்கிறீங்க, நான் பார்க்க போகிறேன். அவ்வளோதான். சிம்பிளாக ஆண்டவர்கிட்ட நம்ம விடுற காரியம்தான் இன்னைக்கு என்ன சந்தோஷமாக பேச வைக்கும், பாட வைக்கும், துதிக்க வைக்கும். அப்போ கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா, ஏசப்பா சொல்றாரு, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா என்ன சொல்றாருன்னா, என் இடத்துல ஆராதனை செய்யறதுக்கு தடை இல்லாதபடி நீங்க என்னன்னா பண்ணுங்க, சமாதானமா இருங்கன்றாரு. அப்போ சமாதானமா இருக்கணும் அப்படின்னா, ஒரு சண்டை வருது அப்படின்னா நம்ம அதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி நாங்கள் 2 பேர் தான் பெரியவங்கன்னு சொல்லாம அந்த இடத்துல பொறுமையா இருந்து நாங்கள் 2 பேரும் கிறிஸ்துக்குள்ள பெரியவங்கன்னு சொல்லும் போது யார் வெட்கப்பட்டு போறான்? பிசாசு தான் வெட்கப்பட்டு போறான். அப்போ நம்ம வாக்குவாதம் பண்றதுனால பிசாசு என்ன எதிர்பார்க்கறான், நீ பெரியவன் நான் பெரியவன் சொல்லி டைவர்ஸ்க்கு எடுத்துட்டு போறான். நீங்க டைவர்ஸ்க்கு எடுத்துட்டு போறீங்கன்னா இன்னும் உங்க சரீரத்தை வேசித்தனத்துக்கு ஒப்பு கொடுத்துனுக்கிறீங்க, விபச்சாரத்துக்கு ஒப்பு கொடுத்துனுக்கிறீங்க. நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிகிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா 2 பேரோட முத்திரை போட்ட மாதிரி உங்க கையை வச்சு முத்திரை போட்டத தேவன் ஆல்ரெடி உங்களுக்கு முத்திரை போட்டிருக்கிறாரு. ஒருவனும் உங்களை தொட முடியாது, ஒருவரும் உங்களை தொட முடியாது. அப்போ ஆண்டவரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் நீங்க கையை பிடிச்சிங்கன்னா பிசாசு அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடணும். பிசாசை விரட்டுறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, எதிர்த்து நிக்க சொல்றாரு. எப்படிங்க எதிர்த்து நிக்குவீங்க? நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா எதிர்த்து நிக்கலாம். குடும்ப ஜெபம் வேணும்னாங்கல்ல, குடும்ப ஜெபத்தில் எல்லாரும் கையை பிடிச்சு பாருங்களேன், எந்த ஆவியும் வீட்டுக்குள்ள வராது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்படிந்திருங்களே, எந்த பிசாசின் ராஜ்யம் இந்த ஊருக்குள்ளே வராது.
அப்போ வேசித்தனத்தை எப்படி விரட்ட போறீங்கன்னாக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிந்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூர்ந்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க என்ன பண்ணும், ஒரு உங்க குடும்பத்தை நடத்துகிறத போல இன்னொரு குடும்பத்தையும் இதே மாதிரி நான் சந்தோஷமா நடத்துவேன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த குடும்பத்தை போய் வாழ்த்துவீர்களானால், ஆசீர்வதிப்பீர்களானால் நீங்க தான் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அப்ப தேவன் விருப்பப்படுற காரியம் என்னன்னா, உங்களுக்கு ஏன் சோதனை அலோவ் பண்றாரு? நீங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டீங்கல்ல, இதே போல பாரு, நீங்க ஜெயிச்சிட்டீங்கல்ல, இன்னொரு குடும்பத்தையும் பாருங்க, அவங்களும் அதே பிரச்சனையில தான் இருக்கிறாங்க. அப்ப எல்லா பிரச்சனையும் என்னன்னா, லேடிஸ்னு ஒரு குரூப், ஜென்ஸ்னு ஒரு குரூப், ஆணும் பெண்ணும் இப்படிதான் சொல்லி ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பிசாசு ஏமாத்தி நிற்கிறான். எல்லாத்தையும் உடைச்சு போடுங்க. ஆணும் என்று இல்லை, பெண்ணும் என்று இல்லை, கர்த்தருக்குள்ள எல்லாரும் ஒரே ஆவியை பெற்று இருக்கிறோம்னு சொல்லுங்க. கர்த்தருக்குள்ள எல்லாரும் ஒரே ஆவியை பெற்றிருக்கிறோம் சொல்லுங்க. நாங்கள் கர்த்தருடைய மனாவாட்டியான சபைகள் சொல்லுங்க. அப்ப பிசாசு வீட்டுக்குள்ள இல்ல, எந்த இடத்துலயும் வர முடியாது. நான் ஆம்பளை நீ பொம்பளைன்னு நீங்க இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா பிசாசின் வேசித்தனத்துல நீங்க உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆனா கிறிஸ்துக்குள்ள நாங்க எல்லாரும் ஒரே சரீரமா இருக்கிறோம் அப்படின்ற ஆயுதத்தை நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க எப்படின்னா பிசாசுக்கு எதிர்த்து நின்னுட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. லாஸ்ட் வசனத்தை படிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இவை எல்லாவற்றையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராயிருக்கிறோம். இன்னொரு வாட்டி படிங்க. இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவராய் இந்த எல்லாத்திலையும் அன்பு கூர்ந்தே பாருங்களேன், தேவனோட அன்பு ஆல்ரெடி எல்லாத்திலையும் ஜெயிச்சிட்டு இருக்குதுன்ற அறிவு வரும். எப்படி வரும்? ஆண்டவர் இந்த பிரச்சனையெல்லாம் நம்மளுக்கு ஜெயிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ ஒரு விஷயத்துல ஒரு விக்டரி கிடைக்கணும்னா என்ன பண்ணுவோம், மேட்ச் வச்சுட்டே இருப்பாங்க, இவங்களுக்கும் அவங்களுக்கும் போட்டி வச்சுட்டே இருப்பாங்க. இப்போ ஆண்டவர் நம்மளுக்கு அவர் ஜெயிக்கல அப்படின்னா பிசாசுக்கும் நம்மளுக்கும் போட்டி வச்சுட்டே இருப்பாரு, கேம் வச்சுட்டே இருப்பாரு. அப்போ யாராவது ஒருத்தர் வின் ஆகணும்னு எதிர்பார்க்குவாங்க. ஆல்ரெடி கேம் ஆடியாச்சு, ஏசப்பா என்ன பண்ணாரு, பிசாசின் தலைகளை நசுக்கியாச்சு, கேம் ஓவர் ஆயிடுச்சு. பிசாசோட கேம் ஓவர் ஆயிடுச்சு, நியாய தீர்ப்பு ஆயிடுச்சு பிசாசுக்கு. அவன் பாதாளத்துக்கு போவான்றத சிலுவையில் ஜட்ஜ்மெண்ட் எழுதப்பட்டுச்சு. இனிமே மனுஷனுக்கும் உனக்கு என்னன்னு கேட்கிறாரு ஏசப்பா. பிசாசு கிட்ட என்ன கேட்கிறாரு, உனக்கும் எனக்கு என்ன இருக்குது, ஒண்ணுமே இல்லைன்றாரு. இப்போ அதே இயேசு உங்ககிட்ட இருக்கிறாரு. இப்போ நீங்க பிசாசு கிட்ட பார்த்து என்ன கேட்கணும், ஏ பிசாசே உனக்கும் எனக்கு என்ன, போபாதளத்துக்கு இயேசுவின் நாமத்தினால, போபாதளத்துக்கு இயேசுவின் நாமத்தினால. நான் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறேன், அவரோட சாயலாய் இருக்கிறேன், ஒருவனும் என்னை தொட முடியாது, பூட்டவும் முடியாது. ரீமா காபாது ரிவி ராபாலா ராபாதரா. தேவனுடைய பட்டயம் என்ற ஆவின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது உங்களை மாத்திரமல்ல, உங்களை சார்ந்தவர்கள் எல்லாவற்றிலும் மீறி அவன் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அவன் தோத்து போயிட்டான். நம்ம முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களா மாறிட்டு இருக்கிறோம். ஏசாவை நம்மளுக்காக ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாரு. நம்ம சந்தோஷமான வாழ்க்கையில இருக்கிறோம். we are in கானான் லைஃப். நம்ம கானானின் வாழ்க்கையில இருக்கிறோம். கானான்ன்றது என்னன்னா, ஜெயிச்சப்பட்டவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம், ஜெயிச்சப்பட்டவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம். இந்த பூமியை சுத்திகரிக்கிறதுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட பிள்ளைகள். அப்போ பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் ஒரு வேலியை போட்டிருக்கிறாரு. இப்ப பரிசுத்த பிள்ளைகள் எங்கெல்லாம் போறாங்களோ அது பரிசுத்தமாகப்படட்டும். பரிசுத்தர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும்ன்றதுனால என்ன பண்றாரு, சாக்கடைக்குள்ள இறங்கி கிளீன் பண்ண சொல்றாரு ஏசப்பா. சாக்கடைக்குள்ள இறங்கி கிளீன் பண்ண சொல்றாரு. ஏன்னா நீங்க போய் சுத்தம் பண்ணீங்கன்னா அது சுத்தமாகும், நீங்க போய் சுத்தம் பண்ணீங்கன்னா அது சுத்தமாகும் என்று ஏசப்பா சொல்றாரு. ஸ்தோத்திரம் ராஜா. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம்.
எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, நான் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல். எல்லாரும் சத்தத்தோட, எல்லாரும் சத்தமா, எல்லாரும் நன்றி சொல்லுங்க. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தி, தேவனை உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தி, தேவனை உம்மை துதிப்பேன். தேவனை உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீ. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீ. பலத்தால் இடை கட்டினீ. எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மறைத்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மறைத்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தி, எனக்காக உயிர்த்தி, எனக்காய் மீண்டும் வருவி. எனக்காக மரித்தி, எனக்காக உயிர்த்தி, எனக்காய் மீண்டும் வருவி. எனக்காய் மீண்டும் வருவி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம். எப்படி நன்றி சொல்றது ஆண்டவரே. எல்லா புக்கும் எழுதி ஆண்டவரை முடித்து விட்டு, மனுஷனுக்கு ஏற்ற எல்லா காரியங்களையும் செய்து முடித்து, ஆண்டவரே மனுஷன் பண்ண தப்ப நீங்கள் வந்து சரி செய்து, எந்த இடத்துலையும் எங்களை விட்டு கொடுக்காமல் இதுவரை எங்களை நடத்தி வந்த தேவன், இதே மன்னிப்பு, இதே அன்பு, ஒரு மனுஷன் இடத்துல குறைவுபடாமல் எல்லாரும் மேலேயும் ஆண்டவரை நீர் காட்டுகிற அந்த அன்பு, ஓ தேவ அன்புக்காக நன்றி ராஜா. தேவ அன்புக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே நாங்களும் அப்படியாய் வாழணும் ஆசைப்படுறோம் ஆண்டவரே. நாங்களும் அப்படியாய் வாழணும்னு ஆசைப்படுறோம் ஆண்டவரே. எல்லாரும் மேலேயும் அந்த தகப்பனோட அன்பு வரட்டும் ராஜா. உம்முடைய அன்பு வரட்டும் ராஜா. பார்க்குற எல்லா மனுஷருக்கு மேலேயும் உம்முடைய அன்பு வரட்டும் ராஜா. புரிந்து கொள்கிறா அந்த ஞானம் வரட்டும், பொறுமை வரட்டும், சமாதானம் வரட்டும். இந்த ஊழியத்தை கொடுத்து ஆண்டவரே கூட சேர வைத்து எல்லாமே ஆண்டவரை ஒருமனப்படுத்தி, நாங்கள் கிறிஸ்துக்குள் எல்லாரும் ஒருமனப்பட்டு இருக்கிறோம் என்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆண்டவரே
பகுதியில் அந்த தேவதூதர் வேலைகளை பார்த்திருக்கிறார்கள் ராஜா. எல்லாரும் ஆசீர்வதித்து, யாரும் குறைந்தவர்களும் இல்லை, யாரும் உயர்ந்தவர்கள் இல்லை. கிறிஸ்துக்குள்ள நாங்கள் எல்லாரும் ஒரே சமமாக இருக்கிறோம். இந்த ஜீவ தண்ணீரானது எல்லாருக்குள்ளும் பாய்ந்து நதியை போல போகட்டும். ஆசீர்வதிக்கிறேன் ராஜா. இந்த வேசித்தன் ஆவிகள், விபச்சார ஆவிகள் எல்லாத்தையும் ஆண்டவரே அதை கடிந்து கொள்ளுகிறோம், அதுக்கு எதிர்த்து நிற்கிறோம். இன்னும் அநேக பிள்ளைகளுக்கு எதிர்த்து நிற்கிற அந்த தைரியமும் பலனும் ஆண்டவரே பரிசுத்த ஆவி எங்கள் மூலியமாய் செயல்படுவதாக. நாங்கள் போகிற இடத்திலெல்லாம் ஆண்டவரை இப்படிப்பட்ட ஆவிகளை எல்லாத்தையும் கடிந்து கொண்டு அந்த இடத்தை ஆசீர்வதிக்க எங்கள் கைகளையும், எங்கள் கண்களையும், எங்கள் நாவுகளையும், எங்கள் மொத்த அவயவங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. உடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாம ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென்.